மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3. மருத்துவ நூலோர் வாதம், பித்தம், சிலேத்துமம் என எண்ணிய 3ம் அளவுக்கு மிகுந்தாலும் குறைந்தாலும் நோய் உண்டாக்கும். இஃப் food and work are either excessive or deficient, the 3 things enumerated by medical writers, flatulence, biliousness and phlegm, will cause one disease. மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். முன் உண்ட உணவு செரித்த தன்மையை ஆராய்ந்து போற்றி பிறகு தக்க அளவு உண்டால் உடம்பிற்கு மருந்து என ஒன்று வேண்டியதில்லை. No medicine is necessary for him who eats after assuring himself that what he has already eaten has been digested. அற்றால் அளவு அறிந்து உண்க அஃது உடம்பு பெற்றான் நெடுது உய்க்கும் 6. முன் உண்ட உணவு செரித்து விட்டால் பின் வேண்டிய அளவு அறிந்து உண்ண வேண்டும். அதுவே உடம்பு பெற்றவன் அதை நெடுங்காலம் செலுத்தும் வழியாகும். If one's food has been digested, let one eat with moderation, for that is the way to prolong the life of an embodied soul. அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறு அல்ல தூய்க்க தோரப் பசித்து. முன் உண்ட உணவு செரித்த தன்மையை அறிந்து மாறுபாடு இல்லாத உணவுகளை கடைப்பிடித்து அவற்றையும் நன்றாக பசித்த பிறகு உண்ண வேண்டும். First, assure yourself that your food has been digested and never fail to eat when very hungry whatever is not disagreeable to you. மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. மாறுபாடு இல்லாத உணவை அளவு மீறாமல் மறுத்து அளவோடு உண்டால் உயிர் உடம்பில் வாழ்வதற்கு இடையூறான நோய் இல்லை. There will be no disaster to one's life if one eats with moderation food that is not disagreeable. இழிவு அறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கழிபேரிரையான் கண் நோய். குறைந்த அளவு இன்னதென்று அறிந்து உண்பவனிடத்தில் இன்பம் நிலை நிற்பது போல மிக பெரிதும் உண்பவனிடத்தில் நோய் நிற்கும். As pleasure dwells with him who eats moderately, so disease dwells with the glutton who eats voraciously. தீ அளவு அன்றி தெரியான் பெரிது உண்ணின் நோய் அளவின்றிப் படும். பசித்தீயின் அளவின்படி அல்லாமல் அதை ஆராயாமல் மிகுதியாக உண்டால் அதனால் நோய்கள் அளவில்லாமல் ஏற்பட்டுவிடும். He will be afflicted with numberless diseases who eats immoderately, ignorant of the rules of health. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நோய் இன்னதென்று ஆராய்ந்து, நோயின் காரணம் ஆராய்ந்து, அதை தணிக்கும் வழியையும் ஆராய்ந்து உடலுக்கு பொருந்தும்படியாகச் செய்ய வேண்டும். Let the physician enquire into the nature of the disease, its cause and its method of cure, and treat it faithfully according to medical rule. உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதிச் செயல். மருத்துவ நூலை கற்றவன் நோயுற்றவனுடைய வயது முதலியவற்றையும் நோயின் அளவையும் காலத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். The learned physician should ascertain the condition of his patient, the nature of his disease, and the season of the year, and then proceed with his treatment. உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து. நோயுற்றவன் நோய் தீர்க்கும் மருத்துவன் மருந்து மருந்தை அருகிருந்து கொடுப்பவன் என்று மருத்துவ முறை அந்த 4 வகை பாகுபாடு உடையது. Medical science consists of 4 parts, namely patient, physician, medicine, and compounder, and each of these again contains 4 subdivisions.